திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகள் கவனத்திற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த வக்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 4/12/2025 அந்த உம்மீட் என்ற ஆன்லைனில் அனைத்து பள்ளிவாசலுடைய அந்த என்ன சொத்து பத்தங்கள் இருக்கிறதோ அதை பதிவிட வேண்டும் என்று சொன்னது அனைவரும் அறிந்திருப்போம். இருப்பினும் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 208 பள்ளிவாசல்கள் வக்ஃப் போர்டில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் 139 பள்ளிவாசல்கள் மட்டும் தற்போது வரை பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மாவட்டத்தில் இன்னும் 69 பள்ளிவாசல்கள் பதிவு செய்யப்படவில்லை என்பது அனைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக 4/12/2025 அந்த காலக்கெடு முடிந்துவிட்டது என்று ஒன்றிய அரசு சொன்ன பிறகு தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் 7/12/2025 ஒரு மேல்முறையீடு செய்து இதை அதிகப்படி காலக்கெடு வேண்டும் என்று கோரிக்கை விட்டதன் அடிப்படையில் தற்போது 6/6/2026 வரை இந்த காலக்கெடு கோர்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே பள்ளியினுடைய முத்தவள்ளிகள் இது விடுபட்ட இந்த 69 பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் நீங்கள் நமக்கு கோவை மாவட்டம், இது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவையுடைய சர்கர் தான் ஹெட் ஆஃபீஸு. ஆகவே அந்த கோவையில் உள்ள சூப்பரண்ட் ஹைதர் அலி அவர்களிடத்தில் நீங்கள் சென்று இந்த 69 பள்ளிவாசல்களின் உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுவதோடு, குறிப்பாக 6/6/2026 வரை 6 மாத காலம் நமக்கு இருக்கிறது என்று அலட்சிய போக்கில் இருந்துவிட வேண்டாம். ஆகவே காலக்கெடு இருக்குது என்று அமைதியாக இருக்காமல் அனைவரும் இந்த 69 பள்ளிவாசல்களையும் உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள வக்ஃப் போர்டில் இணைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் மற்றும் 6,868 பள்ளிவாசல்கள். ஆனால் இருப்பினும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் பதிவு செய்த அளவு எவ்வளவு என்றால் 3,695 பள்ளிவாசல் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீதம் 3,170 பள்ளிவாசல்கள் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் 11 ஹெட் குவார்ட்டர்ஸ்களாக உள்ளது. ஆகவே ஆங்காங்கே உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ்கள் எந்த பகுதி என்பது அனைத்து பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் இந்த காலக்கெடு தமிழக வக்ஃப் போர்டு நமக்காக பெற்று தந்ததை அனைவரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி இதை காலதாமதம் படுத்தாமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.